17வது கோட்ட மாநாட்டினுடைய தலைவர் அம்பியாதி அவர்களே, மாநில தலைவர் ராமசாமி அவர்களே, மாநில தலைவர் சூரியமூர்த்தி அவர்களே, மாநில சங்க நிர்வாகிகளை சார்ந்த அவர் சூரியனா தெரிகிறாரு, என்ன பிரச்சனை தெரியாது, கோட்ட தலைவர்களை, மாநில சங்க நிர்வாகிகளை சார்ந்தவற்றக்கூடிய தோழர்களை அனைவருக்கும் வணக்கம். சூரியமூர்த்தி காலையில் நான் பெற்று வாங்கி தரேன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா சாந்தமூர்த்திகள் ஏற்கனவே பென்ஷனை பற்றி பேசி நான் ஓஞ்சாது. நான் ஜிடிஎஸ் 15 வருஷம் இருந்தேன். இப்போ ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என்ன டோட்டலாக இடி செல்லும் போக்கு செலுத்த 41 வருஷம். அந்த காலத்தில் இடி கூலியர்களுக்கு பென்ஷனை பெற்றே தீர்வேன் என்று போட்டதில் நான் வராது. என்னென்னு சொன்னால் இன்று ஒரு சாந்தமூர்த்தி சொன்னது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது காதுக்கு. அதை அவர் பெற்றுத்தர வேண்டும், அதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி நான் சாகரத்தில் ஏதாச்சும் இடி ஓய்வூதியம் பெற்றார்கள் என்பதை கேட்க வேண்டும். ஒரு 2026 கிடைச்சிருக்காங்க, கிடைத்தால் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒன்றுமே பண்ணாதவே ஓய்வு வாங்கிட்டு இருக்காங்க. 1200 ரூபா ஓய்வூதியம். என்ன ஒன்றுக்குள்ள மகளிர் உரிமைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. 40 வருஷம் 50 வருஷம் வேலை வந்து பென்ஷனே இல்லாமல் தொலைஞ்சுவேன் இந்த ஜிடிஎஸ். அதை நம்மால் ஏற்கவே முடியாது. கண்டிப்பாக தலைவர் சாந்தமூர்த்தி சொன்னதை நிறைவேற்றி தருவார். அவர் வழியை நாம் செல்வோம். அவர் என்ன சொன்னாலும் நாம் தமிழ்நாட்டில் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னும் தோழர்களே நிறைய பேசலாம். ஏன்னா நாங்கள் இந்த கூட்டத்தில் பேச வேண்டியது. நாங்கள் பேசி ஓச்ச வைக்க தம்பி தெரியும், தம்பி சேகரி தெரியும். பழைய நிகழ்வுகளெல்லாம் சேகரிக்க நிலைப்படுத்தினார். இருந்தாலும் கூட உங்களுடைய புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து தம்பி செல்வன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிவகங்கையினுடைய வீட்டுடைய கோட்ட பொருளாளர் எஸ். திருக்குமார் அவர்கள் வாழ்த்துக்கள். சிவகங்கை கோட்டத்தினுடைய முன்னாள் ஜிடிஎஸ் செக்ரட்டரியும் P4 செயலாளரும் மதுரை உடைய முன்னணி தோழருமான மரியாதைக்குரிய அண்ணன் பார்த்தசாரதி அவர்களுக்கு கோட்ட சங்கம் சார்பாக மரியாதை செலுத்தும். ஓய்வு பெற்றவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் ஓய்வூதியத்துக்கு. ஆனால் ஓய்வு பெற்றவங்க ஒரு தனி சங்கத்தை ஆரம்பித்து அவங்க ஒரு குரூப்பு, அவங்க ஒரு இதை பூரா நம்ம யாரும் குறை சொல்லலை. ஆனால் ஓய்வு பெற்றவங்க 65 ஆண்டுக்கு ஓய்வு பெற்று இன்னைக்கு ஒன்றும் பெருசாக யாரும் அதிகமாக இல்லை, எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம கமலேஸ்வரர் அக்கௌண்ட் எப்போ இது பண்ணுறது அந்த தேர்வுக்கு எங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி தான் இப்போ கோரி வச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதாகும். பார்த்தா உங்களுக்கு பொருளாது